அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வரும், அதுலேருந்து படம் வேறு லெவல். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஃபன்னுலாம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபன்னு சுத்தமாக இல்லை. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரியே இதை எடுத்துருக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாஸ் அஜித்தே வரல. அது வந்து நம்ம அஜித் ஃபேன்ஸுன்னும் போது ஒரு மாஸ் தான் எதிர்பார்ப்போம். அது கம்மியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஓகே. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் நல்லாயிருக்கு. ஒரு ஒய்ஃப்காக போராடுறாரு, அவ்வளோதான் படம் கண்டென்ட்டு. எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டீசெண்டாக இருக்குது படம். அஜித் சாருக்காக ஒரு பாட்டு இருக்குது, விடாமுயற்சிக்கும் அவர் ரேஸில் வின் பண்ணதுக்கு. அந்த பாட்டு பாடிடுங்க. அல்டிமேட் ஸ்டாரு அஜித்துன்னு பேரு, அஜித்துன்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன், ரேசிங்கில் மண்ண எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பண்ணலை, எனக்குமே பண்ணலை. இல்லை அஜித் சார் அதான் கம்பேர் டு மங்காத்தா பில்லா இந்த வரிசையில் பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லை படம். இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரியே இதை கொடுத்துருக்கலாம். ஒரு ஒய்ஃபை காப்பாற்றுறாருன்றத வந்து இவ்வளோ எப்படி சொல்கிறது, அதையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய எப்படி சொல்கிறதுனா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கலான்றதா ஃபீல் ஆச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம், கொஞ்சம் காமெடிலாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கலாம், யாராவது காமெடி ஆர்டிஸ்ட்டை உள்ளே போட்டிருக்கலாம். அப்போ வந்து படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் இல்லாததால் படம் வந்து ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாஸ் அஜித்தாக யூஸ் பண்ணல. இப்போ அஜித் சார்னாலே ஒரு மாஸ் தானே, அவர் ஒரு போய் அடி வாங்குறதே தான் காட்டிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் சூப்பர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட காம்பினேஷன், அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. என்னென்னா கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரியே எடுத்திருந்தாலே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. படம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அதே மாதிரி நிறைய லாங்குவேஜ் பேசியிருக்காங்க உள்ளே. அதுவுமே தமிழ்லேயே பேசி எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அது வந்து அவங்க வேறு நாடுன்னும் போது அப்படி தான் பேசணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அதுவே ஒரு பெரிய சீன், அது ஒரு சிலருக்கு புரியாது. அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ஓவராலாக பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எனக்கும் கடவுளே அஜித்தேன்னு தான் கேட்டது. கடவுளே அஜித்தே தான், ஆனால் அவர் அப்படி சொல்ல வேணான்றாரு. அதனால் நானும் சொல்லலை. படம் வேறு லெவல். படம் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு படம் வந்து ஒர்த்து தான். ஸோ இது ஒரு ட்ரீட்டு தான் எல்லாருக்குமே. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு கதை வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போகும். ஆனால் அதுக்கான ரீசன் என்னன்றது செகண்ட் ஹாஃபில் வந்து அது ஈக்குவல் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போயிடும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக போகுது. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம், ஆடியன்ஸ் எல்லோரும். தேங்க்யூ. ஃபஸ்ட் ஹாஃப் லேக்லாம் இல்லைங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கா ஸ்க்ரீன் ப்ளே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக எதனால் போகுது அப்படின்னா மாஸ் டைலாக் இல்லை, மாஸ் ஃபைட் இல்லை அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி பார்த்து பழகிட்டாங்க ஆடியன்ஸ். அதனால் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடியன்ஸை டச் பண்ணிட்டார். இப்போ கூட படம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருந்தா ஃபீல் கொடுக்குதே தவிர படம் ஏன் இவ்வளோ ட்ராவல் ஆகுது அப்படிலாம் கிடையாது. படம் ஏன் இவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்கு, படம் எப்படா முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்கல. படம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, இன்னும் படம் வந்து ரன் ஆகிட்டு இருந்தால் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்கே தவிர அதிலே ஜெயிச்சிட்டாரு. ஒர்த்துங்க, கண்டிப்பாக ஒர்த்து. இப்போ அஜித் ஃபேன்ஸுன்றதை விட அஜித்தை வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கார். சிம்பிளாக அந்த சிம்பிளிசிட்டி ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ஸோ அதுதான் பயங்கரமாக வாங்கியிருக்காரு டேரக்டர் வந்து. ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு கரெக்டாக. பயங்கரம். அனியோட பிஜிஎம் அதை சொல்கிறேன். எங்கள் அனி வந்து அவர் பண்ண படங்களில் இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஏன் கேட்டிங்கன்னா அங்கங்கே மாஸ் பிஜிஎம்லாம் போட்டே இருப்பார். ஸ்க்ரீனில் கொஞ்சம் லேக் ஆனாலும் அந்த பிஜிஎம்மில் நம்ம மறந்துடுவோம். அந்த ஹைப் கொடுப்பாரு. இல்லை அங்கெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு எங்கே தேவையோ ஹைப்பாக அதை போடுவோம் அப்படின்னு டேரக்டர் சொல்லி வச்சு வாங்கியிருக்காரு மியூசிக். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளை மீறி கடவுளே அஜித்தும் கத்துவோம். அந்த அளவுக்கு மியூசிக் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் பிஜிஎம் இருக்கும். நம்ம மீறி ரசிப்போம். அது
எனக்கு ரெண்டு சார் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு, செகண்ட் ஹாஃபில் வேறு. மங்காத்தில் பார்க்கும்போது வேறு காம்போவாக இருக்கும், இதில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், அவ்வளோதான். இந்த காம்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த காம்போ மாதிரி. அதான் சொல்கிறேனே, ரொம்ப பில்டப்லாம் இல்லைங்க. ரொம்ப வந்து எனக்கு அன்வான்ட் சீக்வன்ஸ் தான் தேவையில்லைன்னு கதையில் எழுதும் போது எழுதிட்டார் போல் டேரக்டர். இங்கே அதான் இவர் சிம்பிளிசிட்டியாக இருக்கார்ல. அப்போ ஒரு ஃபேமிலி மேனாக வந்து இப்போ நம்ம வந்து போகிறோம் செய்கிறோம் அப்படின்னா இயல்பாக போகும்ல. ஒருத்தர் நம்மளுக்கு எதிரி வந்தானா அவனை நம்ம வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாசா அடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப இயல்பாக கொண்டு போகிறாரு. வில்லனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காரு அர்ஜுன் சார். எப்படின்னா வராரு, அந்த ப்ரெசன்ட் கொடுக்குறாரு, போயிட்டே இருக்கிறாரு. இது அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் வரணும், இந்த சீக்வன்ஸ் வரணும், இது போதும். இப்போ அஜித் வந்து ரொம்ப வில்லனிசமாக காட்டணும், அர்ஜுனை வந்து ரொம்ப வில்லனிசமாக காட்டணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மங்காத்தில் எதிர்பார்க்குறத விட அது உல்ட்டாவாக தான் இருக்கும். மங்காத்தில் வேறு, இதில் வேறு அர்ஜுன். ஸோ வந்தார், என்ன தேவையோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாமே அதுதான். ஆர்எஃப் சாராக இருக்கட்டும், எல்லாமே எல்லா கேரக்டரும் ஒவ்வொருத்தவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் அதான் சொல்கிறேன். ஃப்ரேமில் வந்து டூப்பு கீப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அது அஜித் தானே. ஏன்னா டூப்பே கிடையாது, ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு ஸ்டண்ட்டு எல்லாருமே. அவரோட அந்த ஹெல்த்து வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம் தான். நான் தான் நம்ம எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து தலை சொல்கிற மாதிரி கொடுத்த காசுக்கு ஸ்டண்ட்டில் வந்து பயங்கரம் பண்ணிட்டு பிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அந்த கார் சீக்வன்ஸை ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, தலையை வச்சு. அதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம். கொஞ்சம் இருந்தால் கூட என்ன ஆகுது, தலை வந்து டவுனில் இருக்குது, ரோடு போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஏதாவதுனா கூட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதையும் மீறி அவர் பண்ணியிருக்காருல்ல டூப் இல்லாமல், அதுவே பெரிய விஷயம். இதில் டூப்பே கிடையாது, அவர் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நம்ம ஃபைட் சீக்வன்ஸில் இது ரசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பில்டப் ஏற்றுற மாதிரி, ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி, அப்படி போடு இப்படி குத்து அப்படிலாம் இல்லை. எது தேவையோ அது கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பிஜிஎம் தான் நீங்கள் கேட்டிங்களே, இப்போ அனி பிஜிஎம் எப்படி இருக்குன்னு. அதுதான் பிஜிஎம் நம்மளை மீறி அந்த ஸ்லிப்பாகி வருது. அந்த பிஜிஎம்மில் தான் கேப் கொடுக்குறாரு, நீங்கள் கற்றுங்க அஜித் கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனி வந்து கேப் கொடுத்துருக்காரு. அதுதான் நம்மளை மீறி வந்துடுது அந்த பிஜிஎம்மில் தான். ஓவரால் மூவி வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக ஒர்த்து. இந்த படம் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து தான். படம் சூப்பராக தான் ப்ரோ இருந்தது. ஆக்சுவலாக நான் கொடுத்த காசுக்கு கரெக்டாக இருந்தது படம். பாட்டு, அதுக்கேற்ற ஸ்டன்ஸு, டைலாக்ஸு எதுவுமே ஓவர் பில்டப் இல்லை. படத்துக்கு என்னென்ன தேவையோ அதுமாரி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுதான் இந்த டேரக்டரோட டேஸ்ட்டு. டேரக்டர் இந்த மகிழ் திருமணி வந்து அவர் எல்லா படமும் சரி, எல்லாம் ஒன்று ஹைப்பாலாம் கொண்டு போக மாட்டார். அந்த த்ரில்லரு இது எப்படி போகுது. ஆனால் என்னென்னா படம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் படம் சூப்பராக இருக்குது, கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம். 2 வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் அதான் சீரியஸாக சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான். நான் இந்த படத்துக்கு 400 கொடுத்து வந்திருக்கேன். நான் யோசித்தேன், நம்ம 400 கொடுத்து வர்றது, ஏன்னா இப்போ எல்லா படத்தையும் ஹைப் காட்டுறானுங்க. அது கதை நல்லா இல்லைன்னா அது நம்ம காசு கொடுத்துட்டு அது வேஸ்ட்டாக போகுது, அந்த நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசும். ஆனால் இந்த படம் எப்படின்னா, நம்ம கொடுத்த காசு அந்த 400 அந்த பத்திக்கிச்சு சாங்கு, அப்புறம் அந்த அழகாக அந்த சீக்வன்ஸை செதுக்கி வச்சு அது கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை தான். படம் சூப்பராக இருக்குது. அதுதான் இப்போது எப்படின்னா, இப்போது எல்லா இடத்துலையும் கடவுளே அஜித்தே அது சொல்கிறாங்களே, அதெல்லாம் சொல்லாமல் அவர் பாட்டிலே கன்வே பண்ணிட்டாரு. நம்ம சொல்கிறத அவர் பாட்டிலே கண்டுபிடிச்சி நல்ல ஒரு கேப் வரும், அதனால் நம்ம கற்றுக்கலாம். நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. யாரோட காம்போ நல்லா இருந்துச்சு? திரிஷா அஜித்தா, அஜித் அது அது எப்படின்னா டிபெண்ட் ஆகும் ப்ரோ. நான் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பேன். அதில் என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை வில்லனாக இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அர்ஜுன் இதில் வந்தது சூப்பர் தான். ஆக்சுவலாக லியோ டைலாக்லாம் கொஞ்சம் வரும், இந்த தளபதி நடிச்சார்லாம் லியோ, அந்த டைலாக் கொஞ்சம் வரும். ஆமாம் ஆமாம் அது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே, படம் ஸ்லோவாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஏன் ஸ்லோவாக போகுதுன்னா, அந்த செகண்ட் ஹாஃபை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்போ வரும்னு எதிர்பார்த்த உடனே படம் பட்டுன்னு முடிஞ்சிடுச்சு. அதுதான் ஒரு கஷ்டம். சூப்பராக இருந்தது படம், அழகாக கொண்டு போய் எங்கே ஆரம்பித்தாங்களோ அதை இங்கே வந்து முடியுது, அவ்வளோதான். சூப்பர் தான் போகும். தரமாக இருக்குது.